உங்களின் கத்திரிக்காயில் உள்ள சத்துக்களின் கோடிக்கணக்கான வித்துக்கள் குறைவதற்கான 6 காரணங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக அந்த கத்திரிக்காயிலிருந்து வெளியேறும் சத்துக்களின் எண்ணிக்கை 39 மில்லியனுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது 3.9 கோடி சத்துக்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயில் உள்ள சத்துக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதென்பதை ஆண்கள் தெரிந்து கொள்வதே தங்களின் திருமணத்திற்கு பின்புதான். சில தம்பதிகள் திருமணம் முடித்து பெற்றோர் என்னும் பதவி உயர்வுக்கு முயற்சிக்கும் போது முதல் மாதத்திலேயே வித்துக்களை தெறிக்க விட்டு விசேஷத்தை கொடுப்பார்கள். இன்னும் சிலர் பல மாதங்களில் முயற்சித்து வெற்றியடைவார்கள். மேலும் சிலர் பல வருடங்கள் முயற்சித்தும் அந்த பதவி உயர்வுக்காக காத்திருப்பார்கள். வேறு சிலர் அந்த பதவி உயர்வை 2 அல்லது 3 வருடம் தள்ளி போடுவார்கள். பின்பு 2 அல்லது 3 வருடம் கழித்து முயற்சிக்கும் போது சத்துக்களின் எண்ணிக்கை குறைவால் பல தம்பதிகள் அதில் தோல்வியடைகிறார்கள். அப்போது பரிசோதித்து பார்க்கும்போதுதான் சத்துக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதென்பதை தெரிய வருகிறார்கள். இப்படி சத்துக்களின் எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணங்களை பார்ப்போம். முதலாவதாக, ஆண்கள் எப்பவுமே இறுக்கமாக ஜீன்ஸ் பேண்ட் அணிவதால் ஜாமான்களுக்கு காற்றோட்டம் கிடைக்காமலும் அந்த பகுதி எப்பவுமே வெப்பமான சூழலிலேயே இருப்பதாலும் சத்துக்களின் எண்ணிக்கை குறைகிறது. இரண்டாவதாக, வெளிநாடுகளில் அதுவும் குறிப்பாக அரபு நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு சத்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டு வருகிறது. அந்த நாட்டில் வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் வெப்பமான சூழலில் வேலை பார்ப்பதே இதற்கு முக்கிய காரணம். அது மட்டுமல்லாமல் வேலை முடித்து அறைக்குள் வந்தாலும் சத்தான உணவுகளை சாப்பிடாததாலும் வேலையை விட்டால் அறையிலும் அறையை விட்டால் வேலைக்கும் போகிற சூழ்நிலையாலும் தான். அத்துடன் டென்ஷனாலும் மன அழுத்தத்துடன் வேலை செய்வதாலும் சத்துக்களின் எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாகிறது. மூன்றாவதாக, ஓட்டல்களில் வேலை பார்க்கும் சமையல்காரர்கள் எப்பவுமே அடுப்பின் பக்கத்தில் அல்லது ஸ்டவ்வின் பக்கத்திலேயே நின்று வேலை பார்ப்பதால் அதிலிருந்து வரும் சூடு நேரடியாக ஜாமான்களிலும் உடம்பிலும் படுகிறது. இதனால் உடல் எப்பவுமே சூடுடன் காணப்படுவதால் இவர்களிடம் சத்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. நான்காவதாக, எப்பவுமே உட்கார்ந்து கொண்டே வேலை பார்க்கும் வேலைகளாகிய அலுவலக வேலைகள், குறிப்பாக ஓட்டுநர்கள், அதிலும் குறிப்பாக லெதர் சீட்டுகளிலேயே அதிக நேரம் உட்கார்ந்து வண்டியை ஓட்டுபவர்களிடமும் சத்துக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. ஐந்தாவதாக, குளிர்ச்சியான அறைகளில் வேலை பார்த்தாலும் அந்த வேலையால் வரும் மன அழுத்தம், டென்ஷன், சளைப்பு, சோர்வு, தூக்கமின்மை மற்றும் சரியான நேரத்தில் சாப்பிடாதது போன்றவற்றையாலும் எண்ணிக்கை குறைகிறது. ஆறாவதாக, சிறுவயதில் விபத்துகளில் அந்த இடங்களில் அடிபட்டு சிகிச்சை மேற்கொள்வார்கள். அப்போது அதன் பாதிப்பு தெரியவில்லை என்றாலும் பிற்காலத்தில் அதனுடைய விளைவுகள் என்பது உங்களிடம் தேவையான சத்துக்களிருந்தும் அதனால் ஏற்படும் அணைப்புகளால் விசேஷத்தை கொடுக்க முடியாமல் போகிறது.